எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா query selector and query selector all பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ நான் வரும்போது நான் வந்து உங்களுக்கு லைவ் கலெக்ஷன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் query selector போகலாம். ஓகேவா? டன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கோடுக்குள்ளே போயிடலாம். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் மெயின் கீழே வந்து நான் வந்து கோட் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, என்ன கோட் அப்படின்னா என்னோட JavaScript கோடு. ஸோ டைரெக்டாக வந்து ஸ்கிரிப்ட் அண்ட் ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட் நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டன். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு எல்லா டிவிஷனும் வாங்க போகிறேன். இந்த பேஜில் இருக்கிற அவைலபிளாக இருக்கிற எல்லா டிவிஷனும் வாங்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்து ஒரே டிவிஷன் தான் இருக்குது. ஓகேவா? பட் ப்ராக்டிக்கலாக பேசணும் போது நிறைய டிவிஷன் வச்சுருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் எப்படி வாங்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பார்க்கும்போது 4 இருக்குது. ஓகேவா உங்களுக்கு? ஸோ கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம், பை நேம், பை டேக் நேம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிளாஸ் நேம் வாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ மீன் டேக் நேம் வாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ டேக் நேம் என்ன வாங்க போகிறேன்? டிவிஷன். கரெக்டாக? ஸோ டிவிஷன் அண்ட் இது வந்து ஒரு வேரியபிள் சேவ் பண்ண போகிறேன். ஸோ மேபி என்ன பண்ணுறேன்? கான்ஸ் div. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அலர்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அலர்ட் பண்ணலாமா? ஓகே, அலர்ட்டே பண்ணலாம். ஸோ அலர்ட் பண்ணாங்க, நான் வந்து கன்சோல் லாக் பண்ணுறேன். ஸோ லாக் div. ஓகேவா? ஸோ மேல் கொண்டு வந்துக்கிறேன் தெரியுதுக்காக. அண்ட் சேவ் அண்ட் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட் அண்ட் கன்சோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் காமிக்குது. ஓகேவா? ஸோ ஐ ஹேவ் 3 ஐட்டம்ஸ் வந்து நம்மளோட main.jsல உள்ள ஃபைல். ஸோ வேணா அதை பற்றி கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கமெண்ட் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே டிவிஷன் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் HTML வந்து ஸோ ஃபார் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணோம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று லைனாக வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணோம். ப்ராசஸ் பண்ணி அதை வந்து அழகாக வந்து ஒரு டாம் ஆப்ஜெக்டை வந்து அதை கொண்டு போவோம். ஓகேவா? ஸோ அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும். வரும்போது அதே மாதிரி இதுவும் ரீட் ஆகும். கரெக்டாக? ரீட் ஆகிட்டு எக்ஸிட் ஆகும். அண்ட் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த HTML வந்து ஜஸ்ட் ஒரே டிவிஷன் தான் இருக்குது. ஓகேவா? அதுவே வாட் சப்போஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு அப்புறமா வந்து ஒரு டிவிஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவிஷனு மேபி திஸ் இஸ் அனதர் டிவிஷன். ஓகேவா? இப்போது கீழே நான் வந்து லாக் பண்ண வச்சுக்கோங்களேன். திருப்பி நான் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கிரிப்ட் போட்டுட்டு கீழே வந்து அப்படி கால் பண்ணிக்கலாமா? இப்போ நான் வந்து லாக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ லாக் பண்ணும்போது என்ன லாக் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ண இந்த div. ஓகேவா? அதை வந்து இங்கே நான் கால் பண்ண போகிறேன். அண்ட் என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ சேவ் பண்ணி பார்ப்போம். அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் 1 இருக்குது. ஓகேவா? ஏன் 1 இருக்குது? ஏன்னா இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதால் ஃபைண்ட் பண்ண முடிஞ்சது ஒன்று தான். ஓகேவா? ஆனால் திருப்பி கீழே ப்ராசஸ் பண்ணும்போது இன்னும் டிவிஷன் இருக்குது. கரெக்டாக? ஸோ இது என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலையை வந்து இந்த டிவிஷனை வந்து அப்பெண்ட் பண்ணிக்கிச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன கால் பண்ணுவோம் அப்படின்னா லைவ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கால் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ HTML வந்து HTML கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் கலெக்ஷன்ஸ். ஸோ விச் மீன்ஸ் இந்த பேஜில் வந்து நீங்கள் இதோட வேல்யூ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணாலோ இல்லை வந்து எதாவது ரூம் பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வேரியபிள் வந்து அப்டேட் ஆயிரும். ஓகே, ஸோ இதான் வந்து நான் வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். பட் அப்படியே போஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. பட் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ சப்போஸ் புரியலன்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா பாஸ் பண்ணிவிட்டு ரிவைண்ட் பண்ணி நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, டன். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம மெயின் நம்மளோட வீடியோக்குள்ளே போவோம். query selector. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம என்ன தான் நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருந்தாலுமே சரி, கெட் எலமெண்ட் பை ஐடி இருக்குது, கெட் எலமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம், டேக் நேம் பற்றி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. அதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதோ கமெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் மேலே போய்க்கலாம். ஓகே, ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் query அண்ட் query பார்த்து நிறைய இருக்குது. query selector, query selector all இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா query selector பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செலக்டர்ஸ். ஸோ ஜஸ்ட்டு இங்கே என்ன காமிக்குது அப்படின்னா உங்கள் CSSல நீங்கள் என்ன செலக்டர்ஸ் வச்சுருப்பீங்களோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இருக்கிற எல்லா டிவிஷனையும் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணிக்கலாம்? டிவிஷன் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம போன எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, இண்டெக்ஸ் HTML போட்டோம்ல, அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இதை லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கான்ஸ் ரிசல்ட் அண்ட் லாக் பண்ணுறேன். லாக் ரிசல்ட். ஓகே, ஸோ இது என்ன வரும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்குது. பிகாஸ் ஒரு டிவிஷன் தான் இருக்காங்க. ஓகேவா? அதனால உங்களுக்கு அது காமிக்குது. அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இருக்கிற எல்லா லிஸ்ட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிவிஷன்றது வந்து என்னது பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ் அப்படின்னா மெயின், div அதெல்லாம் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர் செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ சீரியஸ் என்ன பண்ணுவோம்? சேம் அதே தாங்க இங்கேயும். ஸோ ஹெட்டர் சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டர் 1 இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் காமிச்சிச்சு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எவ்வளோ லிஸ்ட் இருக்குது நான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து 3 லிஸ்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து LI போடுறேன். ஸோ போட்டுட்டு சேவ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 3 இருக்குது, பட் 1 தான் காமிக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னா நல்லா வச்சுக்கோங்க, இது வந்து சிங்குலர் ஃபார்ம். ஓகேவா? ஸோ 2 இருக்குன்னு சொன்னேன்னா query selector ஒன்று இருக்குது
அண்ட் query selector all ஒன்று இருக்குது ஓகேவா அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம் பட் query selector என்ன வரும் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் அது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் என்னது இந்த ஐட்டம் ஓகேவா அதனால உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது ஓகே டன் ஸோ இப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கெட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தரும் HTML கலெக்ஷன்ஸ் தரும் ஓகேவா வந்து ஒரு அரேவாக தரும் உங்களுக்கு பட் இந்த query selector all என்ன தரும் பார்த்தீங்கன்னா நோட் லிஸ்ட் தரும் ஓகே ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கெட் எலமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து எலமெண்ட்ஸ் தான் எலமெண்ட்ஸ் அப்படின்னா HTML டேக்ஸ் தான் ஓகேவா ஆனால் query selector என்ன தரும் அப்படின்னா நோட் லிஸ்ட் வந்து it can be like HTML tags இருக்கலாம் attribute இருக்கலாம் கமெண்ட் இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி இன்னொரு பண்ணலாம் ஸோ query selectorல வந்து நம்ம என்ன கொஞ்சம் அட்வான்ஸ் ஏதாச்சும் query பண்ணி பார்க்கலாம் மேபி எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் வேல்யூ வேணும் எனக்கு ஓகேவா ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பை டிஃபால்ட் நம்ம போடும்போது வருது எனக்கு அதோட ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வேல்யூ தான் எனக்கு வருது கரெக்டாக ஸோ அதுவே எனக்கு லாஸ்ட் வேணும் வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற லாஸ்ட் டெக்ஸ்ட் தானே ஸோ லாஸ்ட் சைல்டு ஓகேவா ஸோ லாஸ்ட் டெக்ஸ்ட்னு போகக்கூடாது லாஸ்ட் சைல்டுன்னு போடணும் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து லாக் பண்ணி பார்க்கலாமா ஸோ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அதே மாதிரி வேல்யூ காமிக்குது வேல்யூ நம்ம செக் பண்ண என்ன பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரிசல்ட் டாட் இன்னர் டெக்ஸ்ட் ஸோ டெக்ஸ்ட் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க அண்ட் சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து கேர்ட் வருது ஓகேவா ஆனால் நம்மளோட HTML பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து சாம்பார் அண்ட் லாஸ்ட்டு உள்ள வேல்யூ கேர்ட் வந்து கரெக்டாக வருது ஓகே ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிற இன்புட்லாம் வேணும் எனக்கு இல்லை டிவிஷனுக்குள்ளே இருக்கிற மேபி எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சேலஞ்சாக பார்க்கலாம் ஓகேவா எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் மெயின்குள்ளே இருக்கிற டிவிஷனுக்குள்ளே இருக்கிற இன்புட் நான் வாங்கணும் ஓகேவா அதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே மாதிரி மெயின்குள்ளே இருக்கிற இன்புட் ஓகேவா இப்போ வாங்கிட்டேன் அண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா ஸோ ரிசல்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம் சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல் வருது மேபி ஏன் அப்படின்னா மெயின்குள்ளே இருக்கிற டிவிஷன் ஒன்று இருக்குது ஓகேவா ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேபி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு மெயின் வந்து ஆக்சுவலி எஸ் கரெக்ட் தான் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வரும் ஓகேவா டன் ஸோ அதோட வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் அதே மாதிரி டாட் வேல்யூ அப்படி சொல்லி வாங்கிக்கலாம் ஸோ சேவ் நீங்கள் பார்த்தா வேல்யூ வந்து எம்டியாக இருக்குது அதை நான் வேல்யூ என்டர் பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாறும் ஓகே டன் ஸோ இதுதான் query selector பண்ணுற வேலை அண்ட் அப்பரண்ட்லி நீங்கள் வந்து கெட் எலமெண்ட் பை ஐடி கூட நீங்கள் வச்சுக்கலாம் பட் நீங்கள் நிறைய மாடல் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த query selector தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகே டன் ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கான கான்ட்ராஸ்ட் அதுக்கான ஆப்போசிட் பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா query selector all ஸோ ஜஸ்ட் ரூம் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே அண்ட் அதோட டைமென்ஷன் அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேஸ் கோடு ஸோ query selector all ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா returns all element descendants of node ஓகேவா ஸோ அது which means இதை சொல்யூஷன்ஸில் வந்து எல்லாமே உங்களுக்கு அது தரும் ஸோ HTML கலெக்ஷன் எப்படி பார்த்தீங்க குரூப்பாக அதே மாதிரி அது மாதிரி வந்து நோடில் வந்து லிஸ்ட்டாக தரும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி selector all அண்ட் இதில் என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி நம்ம லிஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ கிடையாது இதுக்கு ஸோ ரூம் பண்ணிடலாம் அண்ட் இது என்ன ரிட்டர்ன் வந்து பார்க்கலாம் ஸோ சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நோட் லிஸ்ட் தருது ஓகேவா அது வந்து HTML கலெக்ஷன்ஸ் தரல நோட் லிஸ்ட் தருது ஸோ நோட் லிஸ்ட்னா அது கேன் பி எனி திங் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இங்கே வந்து எலமெண்ட்ஸ் இருக்குது மேபி டெக்ஸ்ட்டாக இருக்கலாம் கமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஆட்ரிபியூட்டாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே மாதிரி டோட்டலாக 3 இருக்குது ஸோ நீங்கள் இதே மாதிரி கூட டாட் ஐ மீன் அதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன வச்சுக்கோங்களேன் ஸோ 0 டெக்ஸ்ட் நீங்கள் கால் பண்ணிவிட்டு டாட் இன்னர் டெக்ஸ்ட் ஸோ சேவ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது சாம்பார் வரும் ஓகே ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கூட நான் வந்து உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறேன் ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா டன் ஸோ 2 வழி இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா query selector அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா query selector all ஓகேவா ஸோ query selector என்ன வரும் அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் தான் வந்து வரும் உங்களுக்கு ஜஸ்ட் சிங்குலர் மாதிரி அது அண்ட் query selector all அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக குரூப்பாக வந்து தரும் அண்ட் இது ரெண்டும் தரது பார்த்தீங்கன்னா நோட் லிஸ்ட் தான் தரும் ஓகேவா HTML கலெக்ஷன் தராது எலிமெண்ட்ஸோ இல்லை அதுதான் தராது நோட் லிஸ்ட் தரும் ஓகேவா ஸோ எஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வச்சு ஒரு ப்ராக்டிகல் அப்ளிகேஷன் தான் நீங்கள் பில்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எப்படி இந்த டாமில் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது எடிட் பண்ணுறது அப்டேட் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேனிப்புலேஷனாக இருக்க போகுது அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்